இன்ட்ரோடக்ஷன். த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க ஒரு நல்ல ஹோட்டல்ல வேலண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க அடிக்கடி வரக்கூடிய கெஸ்ட் ஒரு டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ். அவரு செம்ம ஜீனியஸ். 20ஆம் நூற்றாண்டுகள்லயே வைஃபை ரூட்டர்ஸுக்கான டிசைன் ஒன்னு பண்ணி அதுக்கு பேட்டன்ட் வாங்கினாரு. நிறைய கம்பெனிஸுக்கு அதை விற்கவும் செஞ்சாரு. செம சக்சஸ்ஃபுல்லா ஆனாரு. கட்டுக்கட்டா காசு நோட்டு வச்சிருப்பாரு. யாரெல்லாம் அந்த பணத்தை பார்க்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காட்டுவாரு. என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு எல்லார்ட்டும் சத்தமா பேசுவாரு. ரொம்ப முக்கியமா குடிக்கிறப்ப பணத்தை பத்தி நிறைய பேசுவாரு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட கையில $10,000 காசு கொடுத்து தெருக்கு கீழே இருக்க நகை கடைக்கு போய் எனக்கு $1,000 தங்க காசுங்க வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. 1 மணி நேரம் கழிச்சு அவர் கையில அவ்வளோ தங்க காசுங்க. அந்த டெக் எக்ஸிக்யூட்டிவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பசிபிக் கடலை நோக்கி பாத்துக்கிட்டு தங்க காசை பாறைங்க மேல படாம கடல்ல தூக்கி வீசி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபன்னுக்காக தங்க காசு தூக்கி போட்டு விளையாடினாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு லைட் அவரு உடைச்சிட்டாரு. இது $500 மதிப்புள்ள லைட்டு. நீங்க தானே உடைச்சீங்க, நீங்க தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு மேனேஜர் சொன்னாரு. ஓ, $500 வேணுமா? இந்தா இதுல $5,000 இருக்குன்னு பாக்கெட்ல இருந்து கொத்தா காசு எடுத்து மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு போ இங்க இருந்து, இனிமே இந்த மாதிரி என்ன இன்சல்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாரு. இப்போ உங்களுக்கு தோணும், இந்த மாதிரி ஆளுங்க விட்டலாம் காசு எப்படி நிலைக்கும் அப்படின்னு. ஆமா, உண்மைதான். அவர் நினைச்சபடி காசை வச்சு நல்லா வாழ்ந்தாரு. ஆனா அப்புறம் சில பிரச்சனைகள்ல சிக்கி காசெல்லாம் இழந்ததா நான் கேள்விப்பட்டேன். ஏன் இந்த கதையை நான் இப்ப சொல்றேன்னா, பணத்தை நம்ம கையாளும் போது எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கோங்கிறத விட எப்படி அதை வச்சு நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஒரு பிஹேவியரை கத்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். என்னதான் புத்திசாலியா இருந்தாலுமே அவங்களால இந்த பிஹேவியரை ஈஸியா கத்துக்க முடியாது. புத்திசாலியா இருந்தும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியலனா அது மிகப்பெரிய பண இழப்புல தான் கொண்டு போய் முடியும். அப்படியே ஆப்போசிட்டா காசு இல்லாதவங்க கிட்ட, புத்திசாலித்தனம் இல்லாதவங்க கிட்ட கூட நிறைய பிஹேவியர் ஸ்கில்ஸ் இருக்கும். ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் இவரு கிராமத்து பகுதியில தான் பிறந்தாரு. அவரோட குடும்பத்திலேயே ரொனால்ட் ரீட் தான் முதலா ஹை ஸ்கூல் முடிச்சது. வாழ்க்கை ஆஹா ஓஹோனெல்லாம் இல்ல. கேஸ் ஸ்டேஷன்ல 25 வருடங்களா காரை சரி பண்ணாரு. 17 வருஷமா பெருக்கிற வேலை பார்த்தாரு. 38 வயசுல $12,000 2 பெட்ரூம் உள்ள வீடு வாங்கினாரு. அங்கதான் அவரோட கடைசி காலம் வரை வாழ்ந்தாரு. 50 வயசு இருக்கப்ப அவரோட மனைவி இறந்துட்டாங்க. திரும்ப அவரு கல்யாணமே பண்ணிக்கல. மரக்கட்டைங்களை வெட்டுறதுதான் இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கு. ரீட் 92 வயசுல இறந்து போனாரு. இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸ்ல ரொம்ப பணிவான ரூரல் ஜானிட்டர்னு அவர் பேர் வாங்கினாரு. 2014ல 28 லட்சம் பேர்கிட்ட இறந்து போனாங்க. அதுல 4,000 பேருக்கு $8 மில்லியன் மதிப்புள்ள சொத்து பணம் இருந்தது. அதுல ரொனால்ட் ரீடும் ஒருத்தர். அவரோட உயில்ல ஆச்சரியமான ஒரு விஷயம் எழுதிருந்தது. நான் என்னோட $2 மில்லியன் தத்தெடுத்த குழந்தைங்களுக்காக கொடுக்கறேன், $6 மில்லியன் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் கொடுக்கறேன்னு உயில்ல எழுதி வச்சிருந்தாரு. ரீட பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த உயில் செய்தி ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி இவருக்கு இவ்ளோ பணம் வந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. எந்த ரகசியமும் இல்ல, லாட்டரியும் இல்ல, பரம்பரை சொத்தும் இல்ல. அவரால கொஞ்சம் தான் சேமிக்க முடிஞ்சது. அந்த சேமிச்ச பணத்தெல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு. வெயிட் பண்ணாரு. 10 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணாரு. அவர் சேமிச்ச கொஞ்சம் காசும் $8 மில்லியன் மேல ரெட்டிப்பா பெருகுச்சு. அவ்வளவுதான், ஜானிட்டரா இருந்த அவரு பிலாந்திரபிஸ்டா மாறிட்டாரு. ரொனால்ட் ரீட் இறக்குறதுக்கு கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி ரிச்சர்ட்னு ஒருத்தர் இறந்து போனதா நியூஸ் வந்துச்சு. ரிச்சர்ட் ஃபியூஸ்கோன் கிட்ட எல்லாமே இருந்தது. MBA முடிச்சாரு, பினான்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லான கரியர் இருந்தது. 40 வயசுல ரிட்டையரே ஆகிட்டாரு. இவரை மாதிரி யாரும் பிசினஸே பண்ண முடியாது. செம தலைமைத்துவமான ஸ்கில்ஸ் இருக்கு, நேர்மை இருக்கு, இப்படி பயங்கரமான பாராட்டெல்லாம் அவர் வாங்கினாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த தங்க காசை தூக்கி போட்டு விளையாடின எக்ஸிக்யூட்டிவ் மாதிரியே இவரும் சரிய ஆரம்பிச்சாரு. வீட்டை பெருசா கட்ட நிறைய கடனை வாங்கிட்டாரு. அந்த வீடு 18,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தது. அதுல 11 பாத்ரூம், 2 லிஃப்ட், 2 ஸ்விம்மிங் பூல், 7 கராஜஸும் இருந்தது. இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் மாசம் $90,000 தேவைப்பட்டது. கடைசியில காசே இல்லாம திண்டாட ஆரம்பிச்சாரு ரிச்சர்ட். கோடியில பிறந்த அவரை தூசி மாதிரி இந்த பிரச்சனை மாத்திருச்சு. என்கிட்ட எந்த வருமானமும் இல்லைன்னு கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி சொன்னாரு. அவரோட சொத்துங்கள்லாம் பேங்கால பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. ரொனால்ட் ரீட் தன்னோட செல்வங்கள சொத்துக்களை தர்மம் செஞ்சுட்டு போனாரு. ஆனா ரிச்சர்ட் அது ஆடம்பரத்துக்காக, பெருமைக்காக செலவு பண்ணாரு. ரீட் பொறுமையா இருந்தாரு, ரிச்சர்ட் பேராசை பிடிச்சிருந்தாரு. இந்த ரெண்டும் தான் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க அனுபவங்களை வெளிப்படுத்திரும். நீங்க ரொனால்ட் மாதிரி தான் அதிகமா இருக்கணும், ரிச்சர்ட் மாதிரி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு இங்க நான் சொல்ல வரல. ஆக்சுவலி இது கூட நல்லதுதான். ஆனா நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 2 கதைகள்லயும் அவங்களோட பினான்ஸ் எப்படி தனித்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு பாருங்க. காலேஜ் டிகிரி இல்லாம, ட்ரைனிங் இல்லாம, எந்த பேக்ரவுண்டும் இல்லாம, அனுபவங்களே இல்லாம செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணவங்க இருக்காங்க தான். ஆனா எல்லாமே இருந்தும் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க தான். அது என்னமோ ரீடுக்கு லக் அடிச்சிருக்கு. அதனால்தான் அவருக்கு ஸ்டாக்ல நிறைய காசு கிடைச்சது. ஆனா அந்த ஸ்டாக்ல யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையா இருந்தார்ல. சாஃப்ட் ஸ்கில்ஸ், எப்படி இங்க நீங்க நடந்துக்கணும், கத்துக்கணும், இது நாமளா வர வச்சுக்கணும். கத்துக்கிட்டு தானா அது வராது, நம்ம தான் அதை பழக்கப்படுத்திக்கணும். மேக்ஸ் வச்சிருக்கதால இந்த கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு மண்டக்காயிர விஷயமா இருக்கு. உண்மைதான், இன்வெஸ்ட்மெண்ட், கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் இதெல்லாம் நிறைய கணக்கு வழக்கு பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஆனா இது எதுவும் கெட்டதில்ல.
இந்த கணக்கை ட்ரை பண்றதால உங்க தலை ஒண்ணு வெடிக்க போறது இல்ல. ஆரோக்கியம், பணம் இது ரெண்டுமே மக்களை பல விதத்துல பாதிக்கும். இந்த பணத்தை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு இந்த புக்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த புக்ல 20 சாப்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயும் எது ரொம்ப முக்கியமோ அதை சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு சாப்டரா பாத்துருவோம் வாங்க.